வணக்கம். நான் உங்கள் கல்லிடைக்குறிச்சி முருகன். அன்னையர் தினம் இன்று. அனைவரும் அன்னையர் தின வாழ்த்து சொல்ல வயதில்லை என்பதால் வணங்குகிறேன். அன்னையர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரோடைய அம்மாவும் கஷ்டப்பட்டு தான் வளர்க்காங்க, யாரும் கஷ்டப்படாமல் வளர்க்கலை. ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் 3 வீதம் இருக்குது. எப்படி நம்ம ஒரு ட்ரெயினில் போகும்போது ரயில் பயணத்தில் போகும்போது எப்படி 3 விதமான அந்த பயண முறை இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸு, ஏசி, ஸ்லீப்பர், ஆர்டினரி, அன்ரிசர்வ்டு, இப்படி ரிசர்வேஷன், அன்ரிசர்வ்டு இப்படிலாம் இருக்குது. இதே போல் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க, ஒரு சுமாரான ஏதோ கஞ்சிக்கு வழி இருக்குது அப்படிங்கிற நிலைமையில் உள்ளவங்க, 3 வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறவங்க, இப்படி அந்த தாய்மார்களையே 3 விதமாக பிரிக்கலாம். எல்லாரும் ஒரே துன்பந்தான் படுதாங்க, ஒரே தியாகம்தான். அந்த தியாகத்துக்கு சில அபரிதமான முக்கியத்துவம் இருக்குது. நல்ல பொறுப்பான அம்மா அப்பாவுக்கு பிறக்கிற பிள்ளைகள் கஷ்டம் இல்லாமல் வளர்ந்துருவாங்க. ஏன்னா தந்தை நல்ல குடும்ப பொறுப்பாக உழைச்சி கொண்டு போடுவார். அதனால் அந்த தாய்மார்களுக்கு அந்த குழந்தைகளை வளர்க்குறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. ஆனால் குடிகார அப்பா வாய்ச்சவங்க, குடும்ப பொறுப்பில்லாத அப்பா வாய்ச்சவங்க, இல்லை அப்பாவை இளம் வயசிலே இறந்தவங்க, இந்த பெண்கள், கணவனை இழந்த பெண்களும், பொறுப்பில்லாத கணவனுக்கு வாக்கப்பட்ட பெண்களும், குடிகார கணவனுக்கு வாக்கப்பட்ட பெண்களும், இந்த 3 பேரும் இந்த சமூகத்தில் ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்குறதுங்கிறது மிகப்பெரிய உன்னதமான தியாகம். அந்த தியாகத்துக்கு உலகத்தில் ஈடு இணையே கிடையாது. அப்படி அவங்க எத்தனையோ நாள் பட்டினி கிடந்து தான் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குறாங்க. அந்த தாய்மார்களின், அதாவது ஒரு மனைவி இறந்துட்டா ஒரு கணவன், அந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும்லாப்பா, அதுக்கு ஒரு திருமணத்தை நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் சொல்லுவான். காரணத்தை பாருங்கள், அந்த பிள்ளைகளை பார்க்கணும்ல, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ, நீ ஒத்தையில் பிள்ளைகளை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தாய் ஒரு 3 குழந்தைகளோ 2 குழந்தைகளோ பெற்றெடுத்துட்டான்னா அவள் மறுமணம் செஞ்சுக்கிடவே முடியாது. அவள் அந்த குழந்தைகளுக்காகவே தன் வாழ்நாள் பூராமையே தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலையாக ஆயிரும். அப்படிப்பட்ட தாய்மார்கள் அந்த குழந்தைகளை வளர்த்து வாலிபம் ஆக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டிருப்பாங்க. இளைஞர்களே, உங்கள் தாய்மார்களை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டு, என்னை ஈன்றெடுத்த என் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்னையர் தின வாழ்த்து சொல்ல வயதில்லை. வணங்குகிறேன். நன்றி.